ஹாய், வெல்கம் டு ஹஸ்பி கிரியேஷன்ஸ். நம்ம இன்றைக்கி வந்துட்டு அரபிக் டிசைன்ஸ் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். அரபிக் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கற்றுக்கிட்ட எலிமெண்ட்ஸ் வச்சு மட்டும்தான் போட போகிறோம். இது வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் வச்சு போடலாம் அப்படின்னா ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், மேங்கோஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மால் ஸ்பேஸ் ஃபில்லிங்ஸ். இதெல்லாம் வச்சு நம்ம ஈஸியாக வந்து மேக் பண்ணலாம். எப்படி இதை வச்சு மேக் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, பேசிக்காக நம்ம நிறைய ஃப்ளவர்ஸ் கற்றுக்கிட்டோம். அதில் ஏதாச்சும் ஒரு ஃப்ளவர்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து என்ன ஃப்ளவர் என்ன ஃபில்லிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களோட டிசைன் வந்துட்டு மாறும். இது வந்து ரொம்ப வந்து பெரிய டிசைனாக இல்லைனாலும் ஒரு பிகினர் எப்படி போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டிசைனாக இருக்கும். கண்டிப்பாக புதுசாக போடுறவங்க கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு அரபிக் வந்து ஈஸியாக போடலாம். நீங்களே ஓனாக போடலாம். எதையுமே பார்க்காம ஓனாக போடுறதுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். நீங்களே ஓன் டிசைன் வந்துட்டு கண்டிப்பாக மேக் பண்ணலாம். இதில் பேசிக்காக நம்ம நிறைய ஃப்ளவர்ஸ் பார்த்தோம். அதில் ஒரு ஃப்ளவர் தான் நான் இப்போ போட்டிருக்கேன். போட்டுட்டு ரேண்டமாக ஏதோ ஒரு சைடு வந்து நான் ஒரு மேங்கோ போட்டிருக்கேன். அந்த மேங்கோவுக்கு உள்ளே வந்துட்டு நீங்கள் கிரிட்ஸோ ஃபில்லிங்ஸோ ஏதாச்சும் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட சாய்ஸ் தான் அது. இதுதான் ஃபில் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து இப்போ இது ஃபுல்லாக வந்துட்டு ஃபில் பண்ணல, சும்மா ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். பட் அந்த மேங்கோ வந்து நீங்கள் எம்டியாக விடக்கூடாது, ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிடணும். கிரிட்ஸு இல்லைனா ஏதாச்சும் வந்து ஃபில்லிங்ஸ் நீங்கள் போட்டு அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மேங்கோவில் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டாட் லைன் கொடுத்து அப்படியே அந்த மேங்கோவுக்கு மேலே வந்துட்டு ஒரு டபுள் லைன் போட போகிறோம். போட்டுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். இந்த மேங்கோக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிரிட்ஸ் ஆர் ஃபில்லிங்ஸ் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டபுள் லைன் போட்டிருக்கிறதுக்கு நீங்கள் டபுள் லைனும் போட்டுக்கலாம், இல்லை வந்து இன்னொரு லைன் கூட போட்டுக்கலாம், ட்ரிபிள் லேயர் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அது மேலே வந்து ஹம்ப்பு கொடுத்துக்கோங்க. எப்பவும் போல் நம்ம போடுற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஹம்ப்பு கொடுத்துக்கோங்க. இப்போ இது வந்துட்டு ஒரு செட் ஆஃப் டிசைன். ஓகே, இந்த டிசைனில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஃப்ளவர், ஒரு மேங்கோ, அப்புறம் வந்து 2 டாட் போட்டு லைன் வந்து கர்வாக போட்டிருக்கேன், ஒரு ஹம்ப்பு போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பண்ணதை அப்படியே வந்து ரிப்பீட் பண்ண போகிறீங்க. நீங்கள் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ண போகிறீங்க. அதுதான் வந்து நீங்கள் பண்ணுற வேலையே. இப்போ ஃபஸ்ட்டு போட்டதையே அப்படியே அது மேலே ஃப்ளவர் போட்டு இந்த சைடு திருப்பி, அதாவது லெஃப்ட் சைடு திருப்பி போட்ட மேங்கோவை அப்படியே ரைட் சைடு திருப்பி போட்டிங்கன்னா சேம் உங்களுக்கு அழகாக ஒரு அரபிக் வந்து க்ரியேட் ஆகிறது உங்களுக்கே தெரியும். இந்த அரபிக் டிசைன் ஃபுல்லாகவே நம்ம இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இன்னொன்று, அரபிக் பொறுத்தளவுக்கு இப்போ கீழே நீங்கள் இந்த மேங்கோவில் வந்துட்டு என்ன கிரிட்டு போட்டிருக்கீங்களோ அதே மேலே போட்டிங்கனாலும் பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்கும். அரபிக்கில் நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். நான் ஒன்றுமே செய்யலை, இந்த பக்கம் இருக்கிற இந்த டிசைனை அப்படியே திருப்பி அந்த சைடு போட்டிருக்கேன். மிரர் இமேஜ் மாதிரி நான் ரிவர்ஸில் திருப்பி போட்டிருக்கேன். இந்த டிசைன் ஃபுல்லாகவே நான் அதுதான் பண்ண போகிறேன், பாருங்கள். இப்போ உங்களுக்கு அரபிக் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். நீங்கள் இதே ஃப்ளவர் இதே மேங்கோ வச்சு தான் ட்ரை பண்ணணும்னு கிடையாது. இன்னும் கூட நீங்கள் வேறு பெரிய ஃப்ளவர், நல்லா சூப்பரான ஒரு மேங்கோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் கிராண்டான ஒரு அரபிக் டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து சிம்பிளாக நம்ம போடுற ஒரு அரபிக். இப்போ வந்து நம்ம கீழே போட்டதை இந்த சைடு ரைட் சைடு போட்டோமா, மறுபடியும் அதவே இந்த சைடு வந்து அப்படியே நான் போடுறேன், ரிப்பீட் பண்ணுறேன். நான் ரிப்பீட் தான் பண்ணுறேனே தவிர வேறு எதுவுமே பண்ணலை. ஸோ இதில் வந்து நான் ப்ளெயினாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பொறுமையாக போட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து ரிப்பீட் பண்ணி உங்கள் கை எவ்வளோ தூரம் எண்டிங் ஆகுதோ அது வரைக்குமே நீங்கள் தாராளமாக ரிப்பீட் பண்ணி போடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு 4 டைப் அரபிக் டிசைன் நீங்கள் ஓனாக வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன சின்ன கேப்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், கேப் இருக்கும். அந்த கேப்லலாம் வந்து லீஃபுகள்லாம் நம்ம போட்டு விடலாம். லீஃபெல்லாம் நம்ம போட்டு ஃபில் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்மால் ஸ்பேஸ் ஃபில்லிங்ஸ், குட்டி குட்டி கேப்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்குனே சில ஃபில்லிங்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அது வந்து இந்த மாதிரி டாட் டாட்டாக பெரிய டாட் குட்டி டாட் அந்த மாதிரி வச்சிங்கன்னா
ஆல்ரெடி இருந்த உங்களோட மெஹந்தி டிசைனோட லுக் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எப்படி நம்ம வந்து ஓனாக ஒரு அரபிக் டிசைன் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள்.